Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் எடுத்துருக்கிறது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இதை விடவும் குட்டி குட்டியாக பண்ணுவோம், அது வேறு மெத்தடு. ஸோ இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீன்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின அப்புறமா இதில் 1லேருந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா 1 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இந்த எண்ணெயில் தான் இதை நல்லா வதங்க போகுது. ஸோ இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த அளவு பீன்ஸுக்கு 1 டீஸ்பூன் அளவு போதுமானது. கடைசியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை நாம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்ச அப்புறமா அப்பப்போ மட்டும் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டால் போதும். பாருங்கள், பொதுவாக இந்த பொரி நம்ம அடிகனமாக இருக்கிற பாத்திரத்தில் தான் செய்யணும். மற்றபடி நம்ம லைட்டாக இருக்க பாத்திரத்தில் செஞ்சோன்னா சீக்கிரமே அடி பிடிச்சிரும். அப்படி இல்லைன்னா ஆயில் நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கலரே எவ்வளோ அழகாக மசாலா கூட மிக்ஸ் ஆகிட்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.